தெரியாமத்தான் கேட்குறேன். நீங்க பனைமரம் ஏறுங்க, என்னத்திலே ஏறுங்க. அத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுல எதுக்கு எங்க விஜய் அண்ணாவ கோர்த்து விட்றீங்க? பனைமரம் விஜய் ஏறுவாரான்னு சொல்லி. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி மாணவர்களுக்கு, குழந்தைங்களுக்கு 12 மணி நேரம் நிண்டு அத்தனை பேர்களுக்கு ஊக்கத்த கொடுத்து அவங்கள பூஸ்ட் அப் பண்ணி விட்டுருக்காரே! நல்லா படிக்கணும், இளைய தலைமுறைகள் நல்லா வரணும்னு சொல்லி. அது மாரி 12 மணி நேரம் நீங்க நிண்டு அந்த மாரி குடுப்பீங்களா? ஏன் பனைமரம் ஏறத் தெரியாதா? அதில பாட்டி கூட தான் ஏறும். அத கட்டி கட்டி விட்டுருக்கீங்க. நான் கூட ஏறணும்னா கூட பனைமரத்தில ஏறிட்டு வந்துருவேன். இதுக்கு எதுக்கு விஜய் அண்ணன நீங்க இழுக்கணும்? ஸோ ஏங்க ஊழல் பெருச்சாளி எவ்வளோ பேர் நாட்டு பணத்த கொள்ளையடிச்சு நாட்டு மக்களுக்கு சரியான நலத்திட்டங்கள பண்ணாம இருக்கவங்கள பேசுங்க. இப்போத்தே வந்திருக்காரு. அது தன்னுடைய உழைப்புல கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில நீங்க பனைமரம் தான் ஏறியிருப்பீங்க. ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சண்டை காட்சியிலையும் தவ்வி குதிச்சு சாப்பிடாம உடம்ப வருத்தி மக்களுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணி வாராருன்னா விஜய் பனை மரத்தில் ஏறுவாரான்னு கேட்குறீங்க. ஏற சொல்லணுமா? அது ஒரு பெரிய விஷயமாங்க. என்னை கூட கூப்பிடுங்க, நான் கூட மரத்தில் ஏறுறேன். சும்மா நீங்கள் ஏதாவது வாய்க்கு வந்தது பேசாதீங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உங்களுடைய இப்போ டிவிகேலேருந்து யாராவது உங்களை தாக்கி பேசுகிறோமா? எங்களுடைய கொள்கை என்ன, எங்களுடைய கோட்பாடு என்ன, அதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிவிக்கேவை இழுக்கணும் எப்படியாவது. அதை விட்டுட்டு ஸோ மக்களுக்காண்டி ஏதோ நல்லது பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள். நீங்கள் நல்லது செஞ்சால் பாராட்ட போகிறோம். இல்லை ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் எடுத்து சொல்ல போகிறோம். உடனே நீங்கள் விஜய் அண்ணாவே இழுக்காதீங்க. பனைமரம்லாம் ஏறுவார். அவருக்கு ஏற தெரியும், எல்லாமே தெரியும். அவர்கிட்ட இருக்க திறமையெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? நிறைய இப்படியே பேசினா பேசிட்டே போகலாம். இது எதுக்கு? தேவையில்லாத வார்த்தைகளாக விடாதீங்க.